3 டேட்டாபேஸினுடைய அதில் வந்து பார்த்த விஷயம் வந்து டேட்டாபேஸ் டிசைன் ப்ராசஸ். அப்போ டேட்டாபேஸ் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே வந்து டேட்டாபேஸை உருவாக்கி பழகியிருப்பீங்கள் ஐசிடி லெவல் 4ல். அப்போ அது வந்து ஒரு மீடியம் அல்லது ஸ்மால் சைஸ் அல்லது சிறிய டேட்டாபேஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். மிகவும் பெரிய டேட்டாபேஸுகள், அதாவது வந்து லார்ஜ் டேட்டாபேஸுகளாக இருந்தால் அதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் சில வரைமுறைகள் இருக்கின்றது. அப்போ நான் போன கிளாஸும் உங்களுக்கு உதாரணம் சொன்னால், ஒரு சாதாரண ஒரு குடில் ஒன்று போடுறது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சாதாரணமாக போட முடியும். அவர்களுக்கு பெரிய தொழில்நுட்ப அறிவோ அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தமான அறிவுகளோ தேவையில்லை. ஆனால் ஒரு 100 ஸ்டோரி பில்டிங், அதாவது ஸ்கை கிரைப்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிகப்பெரிய வானளாவிய கட்டிடங்களை வந்து நீங்கள் கட்ட வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் அதிகமான பொறியியல் அறிவு வந்து உங்களுக்கு வேணும். அதே மாதிரி தான் இதுவும் சாதாரணமாக சின்ன டேட்டாபேஸ்களை உருவாக்குறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிதாக இந்த டேட்டாபேஸ் எப்படி உருவாக்குறது என்பது சம்பந்தமான இந்த அறிவும் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய டேட்டாபேஸை நீங்கள் உருவாக்க வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு டேட்டாபேஸை எப்படி உருவாக்குறது அப்படின்றதுடைய பேசிக்கான தியரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டோம். அப்போ அதில் வந்து டேட்டாபேஸை உருவாக்குவதற்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் மிகவும் அடிப்படையான விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ ஒரு டேட்டாபேஸை வந்து நாங்கள் எப்படி உருவாக்க போகிறோம். அப்போ இந்த உருவாக்குற அந்த ப்ரோசஸை வந்து அவர்கள் கொமனாக சொல்லி நம்ம வந்து டேட்டாபேஸ் டிசைன் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லினோம். ஒரு டேட்டாபேஸை எப்படி டிசைன் பண்ணுவது. அப்போ டேட்டாபேஸை டிசைன் பண்ணிக்க முதல் நாங்கள் என்ன போன கிளாஸ் பார்த்துனாங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைஃப் சைக்கிள் என்ற ஒரு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேரை வந்து உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முறைதான் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைஃப் சைக்கிள்னு சொல்றது, அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் எந்த வழிமுறையில் உருவாக்க போறீங்க அப்படின்றதுக்குரிய தியரி பகுதியை வந்து சொல்றதாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைஃப் சைக்கிளின் ஊடாக அல்லது அதில் இருக்கிற படிமுறைகளின் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வந்து உருவாக்குகின்றோம். அப்போ அந்த படிமுறையில முதலாவது வந்து ஃபீசிபிலிட்டி அனலைஸ்ன்னு சொல்றது. அப்போ ஃபீசிபிலிட்டி அனலைஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு ஒரு டேட்டாபேஸினுடைய சாத்தியப்பாடுகளை வந்து அறிதல், அதைத்தான் வந்து ஃபீசிபிலிட்டி அப்படின்னு சொல்றது. எங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கறது. அப்போ இது வெரி சிம்பிள். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும். அப்போ அந்த நிறுவனம் முதலாவது ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் முதலாவது அவர்கள் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்டை எங்களால் செய்து முடிக்க முடியுமா அப்படின்றதான் அதில் முதலாவது பார்க்குறத அந்த சாத்தியப்பாடுகளை வந்து ஆராய்கிறது. அப்போ இந்த ப்ராஜெக்டை எங்களால் செய்து முடிக்க இயலுமா. அப்போ இதுக்கு வந்து வெரி சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு உதாரணமாக விளங்கப்படுத்துகிறேன். ஒன்று, சாதாரணமாக ஒரு வீடு கட்டுற ஒரு சாதாரணமாக வீடுகளில் வந்து ஊர்களில் வந்து வீடு கட்டுறாங்க. அவையில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண வீடு கட்டக்கூடிய தொழிலாளர்களையும் அதுக்குரிய வசதிகளையும் கொண்டிருப்பார்கள். இப்ப ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று விருதுண்டு வைப்போம். யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய உதாரணத்துக்கு ஒரு 20 மாடி கட்டிடம் ஒன்றை கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த 20 மாடி கட்டடத்தை கான்ட்ராக்டா எடுத்து செய்யலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் அவதானிக்க வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆசைப்பட்டு போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். அப்ப முதலாவது அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்கள்கிட்ட இருக்கிற வளங்கள், காசுகள், தொழில்நுட்ப அறிவு இவற்றை வச்சுக்கொண்டு ஒரு 20 மாடி கட்டடத்தை வந்து எங்களால கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமான்னு முதலாவது யோசிக்க வேணும். அதான் முதலாவது படிமுறை. என்ன அப்ப அவர்களால இந்த வேலையை செய்ய முடியுமா செய்ய முடியாதா, அப்படி அந்த செய்ய முடியுமா செய்ய முடியாதான்றது ஒரு ஆய்வின் மூலம் அவர்கள் சொல்வார்கள். எங்களால ஏன் இதை செய்ய முடியாது அல்லது இதை ஏன் எங்களால செய்ய முடியும்ன்றதை ஒரு ஆய்வின் மூலம் சொல்வார்கள். அப்போ உதாரணத்துக்கு அந்த ஆய்வுக்கு பேர் தான் வந்து ஃபீசிபிலிட்டி அனலைஸ். அப்ப ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டும் கிட்டத்தட்ட ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னு சொன்னால் சின்ன ப்ராஜெக்டுகளை எடுத்து செய்கின்ற ஒரு கம்பெனியாக இருந்தால்
அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் வரும் என்று சொன்னால் முதலாவது அவையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் feasibility அனலைஸை வந்து செய்யணும். feasibility அனலைஸை செய்தால் தான் அவர்களுக்கு தெரியும் இந்த ப்ரொஜெக்டை தங்களால கொண்டு நடத்த முடியுமா முடியாதான்னு. அப்ப ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் டெவலப் பண்ற அந்த படிமுறையில முதலாவது படிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் தரப்படுகின்ற ஒரு ப்ரொஜெக்டை வந்து கண்ட்ராக்ட் எடுக்க போறீங்களா அல்லது செய்து கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நிறுவனத்தால செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்றதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அதை தான் feasibility அனலைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப feasibility அனலைஸ் வந்து முதலாவது this phase is concerned with analyzing potential application area. அப்ப நீங்கள் செய்ய போகின்ற அந்த ப்ரொஜெக்டினுடைய அப்ளிகேஷன் ஏரியா எது என்று சொல்லி முதலாவது அனலைஸ் பண்ணிவிடும். ஐடென்டிஃபையிங் த எக்கனாமிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற நிதி அல்லது பொருளாதார விஷயங்களை வந்து அடையாளம் காணுவீங்க, உங்கள்கிட்ட இருக்குதா. கேதரிங் அண்ட் டிசிமினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃபார்மிங் ப்ரிலிமினரி காஸ்ட் பெனிஃபிட் ஸ்டடீஸ், அதாவது நீங்கள் இந்த ப்ரொஜெக்டை செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுகின்ற அந்த முதலுக்கும் கிடைக்க போகின்ற வருமானத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு. இப்போ சில வேளை நீங்கள் கூட காஸ்ட்டாக போடுவீங்க, ஆனால் கிடைக்க போகிற வருமானம் வந்து குறைவா, அல்லது நீங்கள் போடுற முதலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வருதான்ற விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ்ன்னு சொல்லினோம். அடுத்தது டிட்டர்மினிங் த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் ப்ராசஸ். அப்போ டேட்டா அண்ட் ப்ராசஸ்ல இருக்கிற கம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத வந்து அதை டிட்டர்மைன் பண்ணினோம். அண்ட் செட்டிங் அப் ப்ரையாரிட்டிஸ் அமங் த அப்ளிகேஷன். அப்போ இவ்வளவு விஷயத்தையுமே வந்து அவையில் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் இதில் கூட கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக நாங்கள் சொல்கிறோம், நான் உங்களுக்கு இதை படிப்பிக்கிறேன். அப்போ முதலாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்குள்ள இவ்வளவு விஷயத்தையுமே கருத்தில் கொண்டு முதலாவது ஒரு feasibility அனலைஸை செய்து அதில் இருந்து வர ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு அவர்கள் ஃபர்தராக அதுக்கு அடுத்த நிலைக்கு போவார்கள். அப்போ அந்த feasibility அனலைஸ் வந்து ஓகே நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் அந்த நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்போ அடுத்தது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சாஃப்ட்வேரை டெவலப் பண்றது முதலாவது ஓகே எங்களால் செய்ய இயலும்னு சொல்லி அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் முடிவெடுத்துட்டார்கள். இரண்டாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனலைஸ். அப்போ ரெக்வயர்மெண்ட் அப்படி கலெக்ஷன் அனலைஸ் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இதை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு அல்லது விளங்கி கொள்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு டெய்லர் கடைக்கு போவோம். அப்ப நீங்கள் இப்ப துணியை கொண்டு போறீங்க, இப்ப நீங்கள் யாருன்னு சொன்னால் நீங்கள் தான் டெய்லர். வாடிக்கையாளர் வாரார், வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கேட்க வேணும் அல்லது வாடிக்கையாளர் சொல்லுவார் என்ன மாதிரியான ஆடை தனக்கு தச்சு தர வேணும். உதாரணத்துக்கு பெண்கள் ரெண்டு பேருமே பெண் வாடிக்கையாளர் வாரார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார் தன்னுடைய ஃப்ராக் அதாவது சட்டை இந்த இப்படியான டிசைன்கள் எல்லாம் வச்சு எனக்கு தச்சு தர வேணும்னு சொல்லுவார். அந்த வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட சொல்றாரு தானே தனக்கு இப்படியான டிசைன்கள் இப்படியான காட்டுகள் இப்படியான பிரில்லுகள் எல்லாம் வச்சு நீங்கள் தச்சு தர வேணும் என்றதை சொல்லுவார் தானே, அதைத்தான் வந்து ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்கள் டெய்லர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான சட்டை அல்லது ஃப்ராக் தச்சு தர வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அந்த டெய்லர் போவார். அப்போ உதாரணத்துக்கு அவர் தேவையான அளவுகளை எல்லாம் எடுப்பார். அந்த டெய்லர் குறித்த அந்த வாடிக்கையாளர்களுடைய உடல் அளவுகளை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கொண்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு அந்த சட்டையை தைக்கிறதுக்கு போவார். இப்போ இதுல ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனலைஸ்ன்றதும் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து இப்படியான என்ன மாதிரி என்ன வடிவத்தில் உங்களுக்கு சட்டை வேணுமென்றது விஷயங்களும் அவருடைய அளவுகளும் மெஷர்மெண்ட்களையும் வந்து எடுக்கிறது தான் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு சாஃப்ட்வேரை இப்ப நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வாங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு வாடிக்கையாளர் வந்து தனக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட, சரிதானே? அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார் என்ன வகையான சாஃப்ட்வேர் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து தேவையான விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. அப்ப அதுவரையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் தேவையான விவரங்களை வந்து கலெக்ட் பண்றதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன். அப்ப அந்த வாடிக்கையாளர்கிட்ட இருந்து தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, அதுதான் ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன்.
இப்ப திருப்பி நாங்கள் அந்த டெய்லர் கடைக்கு போவோம். டெய்லர் கடையில வந்து இப்ப வாடிக்கையாளர்கிட்ட இருந்து தேவையான மெஷர்மெண்ட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. அவர் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு கோப்பியில குறிச்சு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால், அடுத்ததா வந்து நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தால் மனதில ஒரு படம் ஒன்று ஓடும். இவருக்கு இந்த மாதிரி தச்சா சரி என்று மனதில ஒரு ஒரு சாம்பிள் ஐடியா வந்து ஓடும். அந்த ஐடியா தான் அனலைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்குவயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்றோம். அப்ப வாடிக்கையாளர் சொல்லி முடிச்சுட்டார். சொல்லி முடிச்சா பிறகு நீங்கள் அவருக்கு என்ன வகையான சட்டையை அல்லது ஃப்ராக்கை வந்து தச்சு கொடுக்க வேணும்னு மனதில் ஒரு ஐடியாவை கொண்டு வருவீங்களா, அதுதான் வந்து அனலைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப திருப்பி நாங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போவோம். சாஃப்ட்வேர் கம்பெனிகிட்ட வந்து வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டீங்க என்ன வகையான சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லி. இப்ப நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க அவருக்கு என்ன வகையான சொல்யூஷனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி. சரிதானே? இதுக்கு வந்து வேற ஒரு உதாரணமும் பெரும்பாலும் சொல்லுவினோம். இந்த ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனலைஸுக்கு வந்து இன்னொரு நடைமுறை உதாரணம் வந்து பேஷண்ட்டும் டாக்டர்ஸும். நீங்கள் ஒரு நோயாளி ஒரு வைத்தியரை வந்து நீங்கள் சந்திக்க போறீங்களா அப்படின்னு சொன்னால், வைத்தியரை சந்திச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நோயினுடைய அறிகுறிகளை வந்து சொல்லுவீங்க. அப்ப அந்த நோயின் அறிகுறியை சொல்லும் பொழுது டாக்டரும் சில கேள்விகளை கேட்பார். அப்ப இந்த நோய் அறிகுறிகளை சொல்லுதல் அப்படின்றது ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷனாக இருக்கு. பிறகு டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணுவார், இவருக்கு என்ன வருத்தம் என்று சொல்லுவார். அந்த அவர் அந்த நோயின் குணங்குறிகளை வச்சுக்கொண்டு டாக்டர் ஒரு முடிவுக்கு வருவார் தான். அதுதான் வந்து அனலைஸ் அப்படின்னு சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த இது வந்து ஒரு கொரோனா காலம் அப்படின்றபடியால் ஒரு ஏ என்ற பேஷண்ட் வந்து டாக்டரை சந்திக்கிறார். அவர் சொல்றார் தனக்கு இருமல் இருக்குது, கடுமையான இருமல் இருக்குது, மெல்லிய கடும் காய்ச்சல் இருக்குது, அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவார். அப்ப டாக்டர் வந்து அவருடைய சிம்டமை வச்சுக்கொண்டு குறித்த அந்த நோயாளிக்கு வந்து நோயாளி ஏக்கு வந்து கொரோனா நோய் இருக்குதா அல்லது சாதாரண தடிமன் காய்ச்சலான்னு சொல்லி அவர் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவார். அந்த அவர் ஒரு முடிவுக்கு வருவார் தானே. அந்த முடிவுக்கு வர்றதுக்கு அவர் சில என்ன சொல்றது, சில ஆலோசனைகள் அல்லது அனலைஸை செய்வார் தானே, ஒரு ஆய்வுகளை செய்வார் தானே மனதிலேயோ அல்லது அதுதான் வந்து அனலைஸ் பார்ட்டாக கருதப்படும். அப்ப நாங்கள் இப்ப திருப்பி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போவோம். அப்ப சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்ன, கஸ்டமர்கிட்ட இருந்து தேவையான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளுவினோம். பெற்றுக்கொண்டா பிறகு கஸ்டமருக்கு என்ன வகையான சாஃப்ட்வேரை வந்து ப்ரொவைட் பண்றதுன்னு சொல்லி அங்க இருக்கிற நிறுவனத்திலே இருக்கிற அதிகாரிகள் வந்து ஒரு முடிவுக்கு வருவினோம். அப்ப அதைத்தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அனலைஸ் பார்ட். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து அனலைஸ், ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனலைஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்குரிய ரெண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்வயர்மெண்ட்டை கலெக்ட் பண்றது, அனலைஸ் பண்றது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேரை வந்து சரியா செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இரண்டாவது கட்டத்தை மிகவும் சிறப்பாக செய்ய வேணும். நீங்கள் ரெக்வயர்மெண்ட்டை கலெக்ட் பண்றதுல உங்களுக்கு பிழை ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் உருவாக்குகின்ற ப்ராடக்டும் பிழையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம். அந்த டெய்லர் கடைக்கே திரும்பி போவோம். கஸ்டமர் வந்து தனக்கு தேவையான ஆடை விவரங்களை சொல்லி வச்சு கொண்டுட்டார் வைப்போம். இப்ப நீங்கள் வந்து அதை பெருசா காது கொடுத்து கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருவோம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க பெருசா அவர்கிட்ட விவரங்களை வந்து காது கொடுத்து கேட்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், கடைசியா நீங்கள் தச்சு முடிக்கிற அந்த ஃப்ராக் வந்து வேற ஒரு டிசைன்ல இருக்கும். கஸ்டமர் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், ஐயோ நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் தைக்கலையேன்னு சொல்லி உங்களோட சண்டை பிடிப்பார். இதெல்லாம் நடைமுறையில நீங்கள் கண்டு வந்திருப்பீங்க. அப்ப மிகவும் முக்கியமான பகுதி இதுதான். இந்த இரண்டாவது பகுதி தான் மிகவும் முக்கியமானது. ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்குள்ள ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனலைஸை வந்து நீங்கள் சரியா செய்ய வேணும். நீங்கள் தப்பித்தவரை கூட பிழையாகவோ அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவோ இந்த ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷனை வந்து செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உற்பத்தி செய்ய போகின்ற அல்லது அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து கஸ்டமர் எதிர்பார்த்தது போல இருக்காது. சரி, அப்ப இது வந்து மிகவும் முக்கியமான விஷயமாக கருதப்படும்.
அப்ப இனி வந்து தியரியை ஒருக்கா வாசிச்சு பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. டீடைல் ரெக்யர்மெண்ட் ஆர் கலெக்டட். அப்ப மிகவும் டீட்டெயிலான ரெக்யர்மெண்ட்டை வந்து நாங்கள் கலெக்ட் பண்றோம். எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பை இன்டராக்டிங் வித் பொட்டென்ஷியல் யூசர்ஸ் அண்ட் யூசர் குரூப்ஸ். அப்ப யார்கிட்ட இருந்து நாங்கள் அந்த ரெக்யர்மெண்ட்டை கலெக்ட் பண்றோம், டீடைல் ரெக்யர்மெண்ட்டை அந்த சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்த போன்ற யூசர் அல்லது யூசர் குரூப்புகள்கிட்ட இருந்து நாங்கள் ரெக்யர்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்றோம். ரெக்யர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை வந்து அடுத்த இதில் சொல்லியிருக்கிறது தொடர்ச்சியா. ஐடென்டிஃபை their particular problems and needs. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் அவர்களுடைய தேவைகளையும் வந்து நீங்கள் மிகச்சரியாக இந்த ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன்ல வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இதை கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப எப்படி நீங்க ரெக்யர்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்றீங்க, அது டீட்டெயிலாக இருக்க வேண்டும். ரெக்யர்மெண்ட்டை வந்து யார்கிட்ட கலெக்ட் பண்றீங்க, யூசர்ஸ் அல்லது யூசர் குரூப்ஸ் அவர்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்றீங்க. கலெக்ட் பண்ணும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்ன, அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுடைய தேவை என்னன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். Inter application dependencies, communication and reporting procedures are identified. அப்ப அந்த ரெக்யர்மெண்ட்ல வந்து நீங்கள் என்னத்தை அனலைஸ் பாட்டில் வந்து செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் டிபெண்டன்சிஸ், அப்ளிகேஷன் என்னென்ன விஷயத்துல வந்து தங்கி இருக்குது என்ற விஷயத்தையும், கம்யூனிகேஷன் அப்ப அதாவது எப்படி வந்து தொடர்பாடுகள் நடக்குதுன்றதும், ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸையும் வந்து நாங்கள் அடையாளம் காண்றோம். அப்ப இது வந்து அனலைஸ் பாட்டுக்குரியது. அப்ப நீங்கள் சாதாரணமா நான் சொன்ன அந்த உதாரணங்களை மட்டும் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் காணும் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலாக நீங்கள் இங்க டேட்டா பேஸ்ல படிக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் இதே விஷயத்தை வந்து SID-ல படிப்பீங்க. அடுத்த மூன்றாவது பகுதி, அப்ப நாங்கள் ரெக்யர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம், நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம். அப்ப அதன் மூலம் நாங்கள் என்னத்தை வச்சிருக்கோம், இப்ப யூசருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். இப்ப மூன்றாவது பகுதி வந்து டிசைன் அப்படின்னு சொல்றது. இப்ப டிசைன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் சில டயக்ராம்களை வந்து கீறுறோம். அந்த டயக்ரத்தின் அடிப்படையில சாஃப்ட்வேர் கோடிங்கையும் வந்து எழுதுறோம். அப்ப நாங்கள் சாஃப்ட்வேரை வந்து கிட்டத்தட்ட உருவாக்கிட்டோம். ஏன்னா அப்ப முதலாவது நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் சில வரைபடங்களை கீறுறோம். இப்ப உதாரணத்துக்கு நான் திருப்பி வந்து டெய்லர்கிட்ட போறோம் அப்படின்னு சொன்னால், இப்ப ஒரு ஆடை வடிவமைப்பாளராய் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மெஷர்மெண்ட்களை வச்சுக்கொண்டு முதலாவது அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த கஸ்டமர்னுடைய தேவைக்கு ஏற்றபடி ஒரு சாம்பிளா ஒரு படத்தை வந்து அவர் தன்னுடைய ஸ்கெட்ச் புக்ல வந்து கீறுவார். ஸ்கெட்ச் புக்னு சொல்றது அதுல கீறுவார். எப்படி இருக்கும் இந்த சட்டை அவர் சொன்னதை வச்சுக்கொண்டு அவர் கீறுவார். அடுத்ததா அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற துணிகளை எடுத்து கட் பண்ணுவார். அதுக்கு பிறகு என்ன செய்வார்னு சொன்னால் ஸ்டிச் பண்ணுவார், தைப்பார். அப்ப இதுலயும் வந்து கிட்டத்தட்ட டிசைனிங்கும் அப்படித்தான். டிசைனிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர்லயும் இந்த டிசைன் வந்து அப்படித்தான். ரெக்யர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து எங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர்னுடைய படங்களை வந்து நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணுவோம். அப்ப இங்க வந்து படங்கள்னு சொல்ல மாட்டோம், ஸ்கெட்ச்னு சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா வந்து அதுக்குரிய சரியான பெயர் வந்து டயக்ராம். அப்ப டயக்ராத்தை கீறுவோம். டயக்ராத்தை கீறிட்டு நாங்கள் கோடிங் எழுத தொடங்குவோம் அந்த டயக்ரத்தின் அடிப்படையில். நான் அப்ப கிட்டத்தட்ட வந்து தைக்கிறேன்னு சொல்லுங்க, டெய்லரிங் கடையில தைக்கிற மாதிரி தான் நீங்க கோடிங்கை வச்சுக்கொண்டு ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுவோம். அப்ப இதைத்தான் அவையில்னு சொல்லி நம்ம சொன்னால் டிசைன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அடுத்த பகுதி மூன்றாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்குள்ள மூன்றாவது பகுதி டிசைன். அப்ப டிசைன்ன்றதுக்குள்ள என்ன வரும், தந்த ரெக்யர்மெண்ட்டின் அடிப்படையில டயக்ராம்களை வரைதல், கோடிங் எழுதுதல், இது ரெண்டும் அதுக்குள்ள வரும். இப்ப நாங்கள் இருக்க தியரியை பார்ப்போம். டிசைன் திஸ் ஸ்பேஸ் ஹேஸ் டூ aspect, ரெண்டு நோக்கங்கள் கொண்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ் சிஸ்டம், ரெண்டாவது டிசைன் ஆஃப் த அப்ளிகேஷன் சிஸ்டம், அதாவது ப்ரோக்ராம். அப்ப இந்த இடத்துல இருந்துதான் இந்த மூன்றாவது பகுதி இருக்குதானே டிசைன், இந்த இடத்துல இருந்துதான் டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒரு பகுதி, இந்த மூன்றாவது பகுதியை தான் உருவாகுது. ஏன் பாருங்க, அதுல யூசர்னுடைய ரெக்யர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு
அனலைஸ் ரெக்குவயர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் 2 வகையான டிசைனை வந்து 2 பெரும் பகுதிகளாக வந்து பிரிச்சு செய்கிறோம். ஒன்று வந்து சாஃப்ட்வேர், அதாவது வந்து கோடிங் எழுதக்கூடிய மாதிரியான டிசைனிங், அதுக்குரிய டயக்ராம்ஸ் எல்லாம் வேறு. அடுத்தது வந்து டேட்டாபேஸ் டிசைன், அதாவது டேட்டாபேஸை உருவாக்குவதற்குரிய டயக்ராம்களை வந்து நாங்கள் கீறுறோம். அப்போ இந்த இடத்துல தான் உங்களுடைய 3வது சாப்டர் வந்து ஆரம்பமாகுது. ஏன்னா பாருங்க, அதில் தெளிவாக சொல்லிக்கிறாரு. இதில் வந்து 2 பகுதி இருக்குது, பெரும்பிரிவு இருக்குது. ஒன்று வந்து டேட்டாபேஸை டிசைன் பண்ணுதல், இன்னொன்று ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுதல். சரி, அடுத்தது 4வது பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணதனுடைய 4வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உருவாக்கின அந்த சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணி பார்க்கறது. அதாவது ஏதாவது பிழைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அதைத்தான் வந்து அவையில் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதை வந்து டெய்லர் கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லர் கடையில் ஒரு டெய்லர் கடையில் வந்து எப்படி இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்குமென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே, சில உடைகளை தச்சுட்டு அதை வந்து ஃபிட் ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு சில மாடல்ஸ்களை வந்து வச்சிருக்கணும். மாடல்னு சொன்னால் ஆக்கள். உதாரணத்துக்கு எங்களுடைய சாதாரண டெய்லர் கடையில எல்லாம் அப்படி இருக்காது, நீங்களே அதை போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ பெரிய பெரிய ஜனாதிபதிகள், நடிகைகள், நடிகர்மாருக்கெல்லாம் இப்படி தைக்கிறதாக இருந்தால், டெய்லர் பண்ணுறதா இருந்தால் அவையில் என்ன செய்யணும்னு சொன்னால், நடிகைகள் போட வைக்க முதல் அதை ஒரு மாடலுக்கு போட்டு பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் தாங்கள் தச்சதுல ஏதாவது பிழைகள், குறைபாடுகளை இருக்குதான்றதை அறிகிறதுக்காக. அதே மாதிரி தான் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். சாஃப்ட்வேர்லையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படித்தான். தாங்கள் செய்த சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணி பார்ப்பினோம், அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பினோம். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பினோம். இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸினுடைய டிரான்சாக்ஷனையும் வந்து செய்து பார்க்கணும். அதாவது டேட்டாபேஸினுடைய டிரான்சாக்ஷன் சொல்லும் பொழுது டேட்டாக்கள் இன்சர்ட் ஆகுதா, அப்டேட் ஆகுதா, டிலீட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த 4வது பகுதி வந்து ஒரு சாஃப்ட்வேரை எடுத்து ரன் பண்ணி பார்க்கறது. அடுத்து 5வது பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலிடேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது. அதாவது வேலிடேஷன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 2வது பகுதியில் பார்த்தோமே ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷன் பார்ப்போம். அப்போ யூசர் சொன்ன ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய ப்ராடக்ட் உற்பத்தியாகி இருக்குதா, அதைத்தான் வேலிடேஷன் என்று பார்க்கிறோம். அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் யூசருக்கு கையளிக்க போகிறோம், அதைத்தான் வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இது வந்து 5வது பகுதியாக இருக்கும். அப்போ நாங்கள் செய்தா பிறகு இப்போ நாங்கள் ஒருக்கா திருப்பி கரெக்ஷன் பார்க்குற மாதிரி கஸ்டமர் சொன்ன ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி தான் நாங்கள் எங்களுடைய ஃபைனல் ப்ராடக்டை உருவாக்கி இருக்கிறோமா அப்படின்றத இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறோம். இதைத்தான் வந்து வேலிடேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒருக்கா வாசிச்சால் த அக்செப்டபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் in meeting users requirement and performance criteria is validated. அப்ப acceptability of the system அப்படின்னு சொல்றது என்ன, யூசருடைய ரெக்வயர்மெண்ட்டை நாங்கள் எட்டிட்டோமா, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாவை வந்து நாங்கள் செய்து முடிச்சிட்டோமான்றதை வந்து முதலாவதாக வேலிடேட் பண்றோம். The system is tested against performance criteria and behavior specification. அதாவது நீங்கள் உருவாக்கின சாஃப்ட்வேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாவின் படியும் பிஹேவியர் ஸ்பெசிஃபிகேஷனின் படியும் சரியாக இருக்குதான்றதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல தான் இது வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்காக இருக்கு. அப்போ இதைத்தான் வந்து வேலிடேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொண்டு போகும்பொழுது 5வது இடத்துல இது இருக்குது. அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ளாய்மெண்ட், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். டிப்ளாய்மெண்ட் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, கஸ்டமரினுடைய நிறுவனத்துக்கு ஆர்கனைசேஷனுக்கு சென்று அந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து டிப்ளாய்மெண்ட். அதுக்கு பிறகு அந்த சாஃப்ட்வேர் வந்து இயங்க தொடங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் ஆப்பரேஷன். அது ரன் பண்ணினா பிறகு
தேவையான அப்டேட்ஸுகள், அந்த சாஃப்ட்வேரால வர பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைத்தல், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸா ஏதாவது மிஸ்டேக்ஸ்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், பெர்ஃபார்மன்ஸ் வைஸா அப்படின்னு நான் நீங்க மென்ஷன் பண்ணுவது, நீங்கள் உருவாக்கின சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலோ அல்லது ஸ்டக் ஆகக்கூடிய மாதிரி அந்த பிரச்சனைகள் பெருமாக இருந்தால், நீங்கள் அதுக்குரிய தீர்வையும் வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து இறுதி பகுதி. இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் என்ற இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையுமே ஞாபகப்படுத்திடுறேன். அண்மையில வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து ஒரு அறிவித்தலை வெளியிட்டது. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு விண்டோஸ் 7க்குரிய எந்த அப்டேட்ஸையும் வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தது. நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் மாணவர்கள், பாய்ஸ்க்கு பெரும்பாலும் இது வெளிப்பட்ட பேரா இருக்கும். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அந்த அவர் சொல்றதன் மூலம் என்னத்தை சொல்ல வரார் உங்களுக்கு யோசிச்சால் வெரி சிம்பிள். என்னத்தை அவர் சொல்ல வரார் என்றால், இனிமேல் விண்டோஸ் 7க்குரிய மெயின்டெனன்ஸை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். அதுதான் அந்த விஷயம். இப்ப அவர்கள் விண்டோஸ் 7க்கான மெயின்டெனன்ஸை நிறுத்தி கொண்டார்கள். அப்ப அவர்கள் இனி விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்குரிய விஷயங்கள்ல வந்து கவனிக்க போறார்கள். அப்ப இதைத்தான் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல அந்த மெயின்டெனன்ஸா விண்டோஸ் செய்து கொண்டு வந்தது. விண்டோஸ் 7க்கான மெயின்டெனன்ஸ் செய்து கொண்டு வந்தது. அப்ப இதைத்தான் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாங்கள் ஒருக்கா வாசிச்சு பார்ப்போம். Deployment may be preceded by conversion of users from older system as well as by user training. அப்ப முதலாவது இங்க தியரிட்டிக்கலா என்ன சொல்லி நம்ம சொன்னால், டிப்ளாய்மெண்ட் என்று சொல்லும் பொழுது ஒரு நிறுவனத்தில இருக்கின்ற வாடிக்கையாளர்கள் பழைய சிஸ்டத்தில இருந்து புதிய சிஸ்டத்தை வந்து பாவிக்க தொடங்குறதுக்கு பேர் தான் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லினோம். சரி, அப்ப ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தை விட்டுட்டு புதிய சிஸ்டத்தை பயன்படுத்த தொடங்குகின்றார்கள். அந்த புதிய சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு அடிப்படையில் என்னன்னு செய்கிறோம் நாங்கள் சொன்னா, சில பயிற்சிகளை வழங்குறோம். அப்ப அந்த விஷயத்தை வந்து நாங்கள் என்ன சொல்றோம், டிப்ளாய்மெண்ட் என்று சொல்றோம். அடுத்தது பார்ப்போம். The operational phase starts when all system functions are operational and have validated. அப்ப நீங்கள் கொடுத்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சரியாக வேலை செய்திச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஆபரேஷனல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மெயின்டெனன்ஸுக்கு, as new requirements or application crop up, they pass through the previous phases until they validated and incorporated into the system. மெயின்டெனன்ஸுக்குள்ள புதிய ரெக்யர்மெண்ட் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாவது எடிட்டிங், அதான் கோப்பப் இருக்கணும்னு சொல்றேன். அப்படியானதுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுகளை வந்து செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸ். அந்த மெயின்டெனன்ஸுக்குள்ள இன்னொரு பகுதியும் இருக்குது வந்து மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி. மானிட்டரிங் ஆஃப் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ், மானிட்டரிங் ஆஃப் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி டியூரிங் த ஆபரேஷனல் ஃபேஸ். இப்போ மானிட்டரிங் அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றதும் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதும் இந்த ஆபரேஷனல் ஃபேஸ்ல மிகவும் முக்கியமான பகுதிகளாக கருதப்படும். அப்ப இதனுடைய முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்ப நாங்கள் ஒரு 6 கட்டங்கள் வந்து பார்த்தனாங்க. அப்ப இந்த 6 கட்டங்களும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கொமர்ஷியலா ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் கொமர்ஷியல் சாஃப்ட்வேரோட நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த 6 கட்டங்களையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப முதலாவதா ஒரு கட்டம் feasibility ஸ்டடி. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ரெக்வயர்மெண்ட்டை கலெக்ட் பண்றீங்க, அனலைஸ் பண்றீங்க, பிறகு டிசைன் பண்றீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, வேலிடேட் பண்றீங்க, டிப்ளாய்மெண்ட் பண்றீங்க. சரிதானே? அப்ப இவ்வளவு விஷயத்தையும் வந்து நீங்கள் அங்க செய்யறீங்க. இதுல இந்த கடைசியா வந்தார்கள் யாராவது இந்த மெசேஜில் தங்களுடைய பேரை அனுப்பலையே அப்படின்னு சொன்னால் ஒரு அனுப்பி விடுங்க.
அனுப்பாத ஆக்கள் மட்டும். சரி, அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தது ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுவதற்கான, ஒரு கமர்ஷியல் சாஃப்ட்வேர் ஒன்றை டெவலப் பண்ணுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தனாங்க. என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்றத நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தனாங்க. அடுத்ததா வந்து நாங்கள் பார்க்க போறது எங்களுடைய டிசைன் பார்ட்டில வந்து பார்த்தோம் தான் 2 எக்ஸ்பெக்டாக இந்த சிஸ்டம் வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தான். அதுல ஒரு எஸ்பெக்ட் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம், ரெண்டாவது எதிர் நோக்கம் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இதுல இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் அஸ்பெக்டை வந்து நாங்கள் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதாவது ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டத்தை எப்படி டிசைன் பண்றதுன்றதை வந்து அடுத்ததாக பார்க்க போறோம். சரி, அப்போ ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த முறைக்கு ஒரு பெயரை வந்து நாங்கள் வழங்குறோம். என்ன பெயர் அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அப்ப டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதை வந்து சுருக்கமா DBSDLCன்னு சொல்லுவீங்க. சரி, அப்ப இதுவும் வந்து இதே மாதிரியான ஒரு லைஃப் சைக்கிள் தான். லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஒரு வட்டம், தொடர்ச்சியாக ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடியதான் நாங்கள் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி இவரும் வந்து ஒரு லைஃப் சைக்கிளாக கருதப்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 ஃபேசஸ் வந்து இருக்கு. அப்ப இந்த 8 கட்டங்களாக ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டேட்டாபேஸ் வந்து டிசைன் உருவாக்கும் பொழுது இந்த 8 கட்டங்கள் இருக்குது, அந்த 8 படிமுறைகள் இருக்கு. அந்த 8 படிமுறைகளையும் அவர்கள் செய்ய வேணும். இதுல மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சில படிமுறைகள் கட்டாயம் இல்லை. அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவற்றை தவிர்த்து விட்டு நீங்கள் செல்லலாம். அப்ப மொத்தமாக 8 கட்டங்கள் இருக்குது, 8 ஃபேசஸ் இருக்குது. அதுல ஒரு சில பகுதிகளை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஆப்ஷனல் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷனல் ஃபேசஸ் அப்படின்னு சொன்னால் தவிர்க்கப்படக்கூடியது. அந்த இடத்துல அந்த பகுதி அல்லது அந்த கட்டம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துல போகலாம். சரிதானே? அப்ப அந்த இதுகளும் இருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது இந்த பகுதியினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் இது அப்படியே கேள்விக்கு வரும். briefly describe database system development life cycle. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுல இருக்கிற ஃபேசஸ்கள் எல்லாத்தையுமே எழுதி நீங்கள் விளங்கப்படுத்த வேணும். சரி, அப்ப நாங்கள் முதலாவது பார்ப்போம் activities related to the database system development life cycle which focus on the database application system including following. அப்ப பின்வரும் விஷயங்களை வந்து அது கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதுல வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ண போறீங்க அல்லது உருவாக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அதுல முதலாவது கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் டெபினிஷன். அப்ப சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உருவாக்க போகின்ற அந்த டேட்டாபேஸ், அந்த அப்ளிகேஷன், அது ரெண்டையும் வந்து இங்க குறிப்பிடும். அதைத்தான் சிஸ்டம்னு சொல்றோம். அப்ப சிஸ்டம் டெபினிஷன்ல நாங்கள் என்ன வேலையெல்லாம் செய்யறோம்ன்றதை அங்கால சொல்லி இருக்கிறேன். The scope of the database system, its users and its applications are defined. அப்ப இந்த பேராகிராஃப், இந்த சென்டென்ஸ்ல அவர் என்ன சொல்றார், டேட்டாபேஸினுடைய சிஸ்டம், டேட்டாபேஸ் சிஸ்டத்தினுடைய ஸ்கோப், நோக்கம் என்னன்றதை டிஃபைன் பண்றோம். அந்த டேட்டாபேஸை பயன்படுத்த போகின்ற யூசர்கள் அவர்களையும் டிஃபைன் பண்றோம். அந்த டேட்டாபேஸ் கம்யூனிகேட் பண்ண போகின்ற அப்ளிகேஷன்ஸ் அதையும் டிஃபைன் பண்றோம். அப்ப டிஃபைன் சொல்வதன் மூலம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் தீர்மானிக்கிறோம். அப்ப முதலாவது இந்த டேட்டாபேஸோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் வந்து நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதைத்தான் சிஸ்டம் டெபினிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப முதலாவது என்ன நோக்கத்துக்காக இந்த டேட்டாபேஸ் உருவாக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை தீர்மானிக்கலாம். இரண்டாவது அந்த டேட்டாபேஸை பயன்படுத்த போகின்ற யூசர்களை தீர்மானிக்கிறோம். மூன்றாவது அந்த டேட்டாபேஸ் பயன்படுத்த போகின்ற
அப்ளிகேஷன்ஸை தீர்மானிக்கிறோம். அப்ப இது வந்து முதலாவது கட்டமாக கருதப்படும். அடுத்தது the various the அடுத்த இது வந்து the interfaces for various categories of users, the response time constraint and storage and processing needs are identified. அப்ப இதுல வந்து இரண்டாவதா சொல்லப்படுகிறது interfaces for various categories of users. அதையும் வந்து நாங்கள் டிஃபைன் பண்றோம். இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு போறேன், இன்டர்ஃபேஸ் பற்றி உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்காக, அல்லது இன்டர்ஃபேஸுக்கும் யூசருக்கும் இடையிலான தொடர்பை வந்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப நான் இப்ப எங்க உதாரணத்துக்கு உங்களை கூட்டிக்கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பேங்குக்கு கூட்டிக்கொண்டு போறேன். பேங்கில 2 வகையான ஆட்கள் அங்க இருப்பினோம். ஒரு பேங்கில வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு நீங்கள் கற்பனை செய்து வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து ஆன்லைன் சாஃப்ட்வேர் அண்டே நீங்கள் கற்பனை செய்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பேங்க்ல வந்து பிரதானமாக 2 பிரதான யூசர்ஸ் இருப்பினோம். ஒன்று யார் என்று சொன்னால் அந்த பேங்க்ல வேலை செய்யற ஸ்டாஃப். ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க்ல கணக்குகளை வச்சிருக்கின்ற கஸ்டமர்ஸ். இப்ப கஸ்டமர் வந்து தன்னுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து பார்க்க போறாரு அப்படின்னு சொன்னால், ஆன்லைன்ல பார்க்க போறாருன்னு சொன்னால் அவருக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இன்டர்ஃபேஸ் ஒன்றை நாங்கள் கொடுக்கணும். அந்த இன்டர்ஃபேஸ்ல அவருடைய அக்கௌண்ட்டை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அப்ப இது ஒரு பகுதி. அப்ப இதை வந்து நீங்கள் பகுதி ஏ அல்லது கஸ்டமர்னுடைய பார்ட்னு சொல்லிக்கலாம். இதுக்கு அப்படி ஆப்போசிட் ஆனது பேங்க் ஸ்டாஃபுக்கான இன்டர்ஃபேஸ். அவருக்கு நீங்கள் அப்படி கொடுக்க முடியாது. எப்படி கஸ்டமருக்கு கொடுத்த மாதிரி அந்த பேங்க் ஸ்டாஃப் மட்டும் தன்னுடைய அக்கௌண்ட்டை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் அந்த பேங்க் ஸ்டாஃபுக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கறது வந்து ஒரு பொருத்தம் இல்லாத செயல். அதுக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்க வேணும், என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸை நீங்கள் கொடுக்க வேணும், எல்லாருடைய குறித்த நம்பர் குறித்த பேங்க் இலக்கத்தை வந்து உள்ளீடு செய்தால் அந்த பேங்க் இலக்கத்துக்குரிய கஸ்டமரை வந்து பார்க்கக்கூடிய வசதியை அவருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கவன். அப்ப இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுது. அப்ப பாருங்க, கஸ்டமருக்கு ஒரு மாதிரி காட்ட வேணும். அதே மாதிரி பேங்க் கேஷியருக்கு வந்து வேறு ஒரு மாதிரி காட்ட வேணும். அப்ப இதைத்தான் அவர் இந்த ஒரு லைன்ல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், the identification for various categories of users. இப்போ வெவ்வேறு வகையான அல்லது வெவ்வேறு கேட்டகரியில் இருக்கிற யூசரை வந்து அடையாளம் காண வேணும். ஏன், அவர் டேட்டா பேஸை வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவார். சரி, அப்ப அது ஒரு விஷயத்த வந்து இந்த சிஸ்டம் டெஃபினிஷன்ல செய்யறோம். அடுத்தது வந்து ரெஸ்பான்ஸ் டைம் கன்ஸ்ட்ரைன். கஸ்டமர் ஒரு குவாரியை கேட்டார் சொன்னால் அதுக்கு பதில் இருக்கிற நேரத்துக்கான ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவு வேற வேணும்னு சொல்லி நான் தீர்மானிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோரேஜ், அதாவது டேட்டாக்களை களஞ்சியப்படுத்தி வைக்கிறது, அதுக்குரிய விஷயங்களையும் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது ப்ரோசஸிங், அந்த டேட்டாக்களை வந்து எப்படி ப்ரோசஸ் பண்றதுன்றதையும் வந்து தீர்மானிச்சு கொள்றோம். அப்போ இவ்வளவு நீட்ஸையும் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுறோம். இவ்வளவு வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் டெஃபினிஷனுக்குள்ள வருது. அப்போ ஒரு டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளினுடைய முதலாவது பகுதியாக சிஸ்டம் டெஃபினிஷன் காணப்படும். அடுத்த ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னால் டேட்டாபேஸை வந்து டிசைன் பண்ணுதல். டேட்டாபேஸை டிசைன் பண்ணுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்ப்ளீட் லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ் சிஸ்டம் on the chosen DBMS is prepared. அப்ப கம்ப்ளீட் லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாங்கள் இதை ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். இது இந்த ரெண்டாவது பகுதி. அதைத்தான் வந்து 3 ஸ்கீம் ஆர்கிடெக்சருக்குள்ளால பார்த்துறாங்க. எப்படி வந்து அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கின்றதை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப அது வந்து அந்த மொத்த ப்ரோசஸ்ல ஒரு பகுதியாக கருதப்படும். மொத்தமா இருக்கிற ப்ரோசஸ்ல அது ஒரு பகுதியாக கருதப்படும். அப்ப இதெல்லாம் வந்து 3 ஸ்கீம் ஆர்கிடெக்சர் 3 லெவல் அது இதெல்லாம் இதுல பாக்குறாங்க. அப்ப குறிப்பிட்ட ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்றபடி இந்த லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர் வந்து காணப்படும். இதை வந்து இன்னும் ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயும் கீழே பார்க்க போறோம். அதே பிறகு பார்ப்போம். அடுத்தது வந்து டேட்டாபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அடுத்த கட்டம்.
அப்போ டேட்டாபேஸினுடைய லாஜிக்கல் பிசிக்கல் ஃபார்முலா வந்து டிசைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் அடுத்தது டேட்டாபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். டேட்டாபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி கம்ப்ரைஸ் உள்ளடக்கி இருக்குது. என்னென்ன உள்ளடக்கி இருக்குன்றதை பார்ப்போம். த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் கன்செப்சுவல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டேட்டாபேஸ் டிசைன் டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது நீங்கள். அப்போ இதுக்கு முதல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இதுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணி கொள்கிறோம். இது கன்செப்சுவல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டேட்டாபேஸ் டெஃபினிஷனல் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கொள்கிறோம், குறித்து கொள்கிறோம். கிரியேட்டிங் டேட்டாபேஸ், அதாவது எம்டி டேட்டாபேஸ் ஃபைல் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு எம்டியான ஒரு டேட்டாபேஸ், எம்டியான டேபிள்களை உருவாக்கி கொள்கிறோம். இந்த டேட்டாபேஸை அப்படியே சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ஷன் படிச்சுட்டு இருப்பீங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில். அப்போ இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம். இதோட சாஃப்ட்வேரோட. சரி, இது வந்து 3வது கட்டமாக கருதப்படும். அடுத்த 4வது கட்டம் என்ன, அல்லது 4வது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடிங் ஓ டேட்டா கன்வர்ஷன். இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு பகுதி. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னால், சில நிறுவனங்களில் பழைய சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்தி இருந்தால் நீங்கள் இப்போ உருவாக்கின இந்த புது சாஃப்ட்வேர் டேட்டாபேஸுக்கு ஏற்றபடி டேட்டாக்களை கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். சரிதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி கற்பனை செய்து வச்சுக்கொள்ளலாம். சிடியை வந்து டேட்டாக்களாக கருதி கொள்ளணும். சிடி இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிளேயர் இருக்குது. நீங்கள் அதை வந்து 2005 வாங்கியிருக்கிறீங்களே வைப்போம் ஒரு சிடி பிளேயர். இப்போ அந்த சிடி பிளேயர்ல போட்டு சிடியில வந்து பிளே பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இப்போ 2021 நீங்கள் புதிய சிடி பிளேயர் ஒன்று புதுன்றீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பழைய சிடி பிளேயருக்கு பதிலாக ஒரு புதிய சிடி பிளேயரை வந்து வாங்குறீங்க. இப்ப பழைய பிளேயர்ல போட்ட அந்த சிடிகளை வந்து நீங்கள் இப்ப என்ன செய்ய வேணும், புதிய சிடி பிளேயருக்குள்ள லோட் பண்ண வேணும். அப்ப இதை போலதான் ஒரு டேட்டாபேஸும் இயங்குது. ஒரு நிறுவனத்துல ஏற்கனவே பழைய ஒரு சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்தி கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், புதிய சாஃப்ட்வேருக்கு ஏற்றபடி அவர்களால் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட அவ்வளவு டேட்டாக்களையும் கன்வெர்ட் பண்ணி அல்லது லோட் பண்ணி கொடுக்க வேண்டும். அது வந்து ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படும். அப்ப அதைத்தான் வந்து நாங்கள் கட்டம் 4ல வந்து phase 4ல வந்து நாங்கள் அதைத்தான் செய்யறோம். லோடிங் ஓ டேட்டா கன்வர்ஷன். The database is populated either by loading the data directly or by converting existing file into the database system format. அப்ப புதிய ஃபார்மேட்டுக்கு ஏற்றபடி கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது டைரக்டாயும் லோட் பண்ணலாம். இதைத்தான் வந்து இந்த 4வது ஃபேஸ்ல சொல்றோம். இது ஏன் நான் ஆப்ஷனல் சொல்றேன், சில நிறுவனங்களில பழைய சிஸ்டம், அதாவது நீங்கள் ஏற்கனவே சிடி பிளேயர் ஒன்றை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபேஸ் தேவைப்படாது. நான் சிடி பிளேயர்னு உதாரணம் சொல்றேன். என்ன 2005 இருந்து உங்கள்கிட்ட ஒரு சிடி பிளேயரும் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்ப புதுசா 2021 வாங்கின சிடி பிளேயருக்கு நேரடியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அப்ப இதனால இந்த பகுதி வந்து ஆப்ஷனல் பகுதியாக கருதப்படும். அப்ப இது எப்ப இது வந்து செல்லுபடியாகும் என்று சொன்னால், ஏற்கனவே சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இருக்கிற நிறுவனங்களுக்கு இந்த ஃபேஸ் பயன்படும். 5வது கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் கன்வர்ஷன். இந்த அப்ளிகேஷன் கன்வர்ஷன் அப்படின்றது இப்ப டேட்டாபேஸை வந்து நீங்கள்
உங்களுடைய புதிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்காக கன்வெர்ட் பண்றீங்க அல்லது கனெக்ட் பண்ணி விடுறீங்க. அதான் வந்து அப்ளிகேஷன் கன்வர்ஷன் சொல்றோம். அப்ப எனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் அ ப்ரீவியஸ் சிஸ்டம் ஆர் கன்வெர்டட் டு த நியூ சிஸ்டம். அப்ப பழைய சாஃப்ட்வேரை வந்து புதிய சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரோம். இதுவும் வந்து ஒரு ஆப்ஷனலான பகுதியாக கருதப்படும். ஆறாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன். டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொன்னால் த நியூ சிஸ்டம் இஸ் டெஸ்டட். நீங்கள் புதிதாக உருவாக்கின அந்த டேட்டாபேஸை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அது சரியா வேலை செய்தா அல்லது கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பொருத்தமானதாக இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணுவோம். Testing and validation of the application programs can be a very involved process, and the techniques that are employed are usually covered in software engineering courses. அப்போ இந்த டெஸ்டிங் அப்படின்ற பகுதி வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வந்து செமிஸ்டர் 2வில் டெஸ்டிங் என்ற ஒரு பாடமாயை நீங்கள் படிப்பீங்கன்றபடியாக நாங்கள் இதில் வந்து அவ்வளோ தூரம் சொல்லவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் there are automated tool that assist in this process, but a discussion is outside the scope of this textbooks. And then இந்த நாங்கள் அதை பற்றி கதைக்கிறது வந்து எங்களுடைய இதுக்கு வெளியில இருக்குமென்றபடியே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல. அப்போ டெஸ்டிங் அப்படின்றது வெரி சிம்பிள். நீங்கள் எழுதுறதாக இருந்தால் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை போட்டுட்டு த நியூ சிஸ்டம் இஸ் டெஸ்டட் அண்ட் வேலிடேட்டட் அந்த முதலாவது சென்டென்ஸ் எழுதி விட்டீங்கன்னு காணும். மற்றதுகள் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்ன விஷயம். அடுத்த 7வது வந்து ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாகவே இந்த டேட்டாபேஸை வந்து ரன் பண்ண தொடங்குறீங்க. த டேட்டாபேஸ் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஆர் புட் இன்டு த ஆப்ரேஷன். செயல்பாட்டுக்குள்ள நாங்கள் இறங்குறோம். அதைத்தான் வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலி old and the new system are operated in parallel for a period of time. சில நிறுவனங்கள்ல பழைய சிஸ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பழைய சிஸ்டமும் புதிய சிஸ்டமும் parallel-ஆ இயங்கக்கூடிய மாதிரி செய்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் சில நபர்களுக்கு ஒரு வேகமாக புதிய சிஸ்டத்தை வந்து அடாப்ட் பண்ணி வேலை செய்கிற தன்மை வந்து குறைவு. அதனால அவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு பழைய சிஸ்டத்தையும் ஓட விட்டு புதிய சிஸ்டத்துக்கு அவர்களை மாற்றுவார். அதைத்தான் வந்து ஆப்ரேஷன் லெவல் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். டியூரிங் த ஆப்ரேஷனல் பேசஸ் த சிஸ்டம் கான்ஸ்டன்ட்லி மானிட்டர்ட் அண்ட் மெயின்டைன்ட். அப்போ மானிட்டர்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து அவையில் மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பினா. மெயின்டெனன்ஸ் என்று சொன்னால் தெரியும் உங்களுக்கு புதிய ரெக்குவயர்மெண்ட்டோ அல்லது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லுவோம். அந்த அதை திருத்தி கொடுக்குறது அல்லது அதுக்குரிய தீர்வை கொடுக்கறது பேர் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். growth and expansion can occur in both data content and software application. அப்போ டேட்டாபேஸில் இருக்கிற மிகவும் சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் போக 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 டேட்டாவினுடைய growth வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கற்பனை செய்து பாருங்க, ஃபேஸ்புக்கினுடைய டேட்டாபேஸை ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 21 மில்லியன் போட்டோக்கள் வந்து மினிமம் அப்லோட் பண்ணப்படுது. 21 மில்லியன் போட்டோஸ் 24 ஹவர்ஸ்ல. அப்போ பாருங்க முதல் நாள் சும்மா நான் அதை மட்டும் தட்டி 20 மில்லியன் சொல்றோம். நம்ம முதலாம் நாள் ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கி இருக்கிறீங்க, அங்க வந்து 20 மில்லியன் போட்டோ இருக்கு. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க 40 மில்லியன் இருக்கு. 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 மில்லியன் போட்டோ இருக்கும் பாருங்க. அப்ப இதே நான் இந்த உதாரணம் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் டேட்டா வந்து குரோத் ஆகிக்கொண்டே இருக்கும். இது வந்து டேட்டாபேஸ்ல இருக்கிற மிகவும் பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போவோம், டேட்டாவினுடைய கெப்பாசிட்டி அதிகரிச்சு கொண்டு போவோம். அப்போ என்லெஸ். அப்போ இதை வந்து நீங்கள் இங்குதான் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் இதுக்குரிய தீர்வுகளையும் வந்து நீங்கள் சொல்ல போறீங்க. Major modification and reorganization may be needed for time to time. அப்போ டேட்டாபேஸில் வந்து இப்படி குரோத்துகள் அதிகரிக்கிறபடியால் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கூடவாக இருக்கும். அடிக்கடி
அல்லது காலத்துக்கு காலம் மாற்றங்களை டேட்டாபேஸில் செய்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ இப்படி இந்த 8 ஃபேஸஸ் வந்து இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் இருக்கு. அப்போ எக்ஸாமுக்கு போய்க்க முதல் இதை வந்து நீங்கள் ஒரு வடிவாக தரலியாக கம்ப்ளீட்டாக மனநம் செய்து கொண்டு போகிறது நல்லா. ஏன்னு சொன்னால் சில வேலை கேள்விக்கு வந்துச்சுன்னா எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இதில் வந்து 8 ஃபேஸஸ் இருக்குது. இந்த 8 ஃபேஸஸையும் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு போங்க. 8 கட்டங்கள். அப்போ முதலாவது வந்து சிஸ்டம் டெஃபினிஷன், ரெண்டாவது டேட்டாபேஸ் டிசைன், மூன்றாவது டேட்டாபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன், நாலாவது வந்து லோடிங் அண்ட் டேட்டா கன்வர்ஷன், அஞ்சாவது வந்து அப்ளிகேஷன் கன்வர்ஷன், ஆறாவது டெஸ்டிங் அண்ட் வெலிடேஷன், 7 ஆப்பரேஷன், 8 மானிட்டரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த நான் உங்களுக்கு தந்ததுல வந்து 8 ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் வேறு சில ரெஃபரன்ஸ் புக்ல வந்து வேற மாதிரியான ஃபேஸஸ்ல வந்து நீங்கள் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேலை வேற மாதிரி எழுதியிருக்கணும். அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுலயும் இருக்கா வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இன்டர்நெட்லயும் போயிருக்கா டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வகையான ஐடியாக்களை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களுக்கு தரப்பட்ட அந்த ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எடுத்து ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்த பகுதி. சரி அப்ப நாங்கள் இன்றைக்கு வந்து 2 லைஃப் சைக்கிளையும் வந்து பார்த்துருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைஃப் சைக்கிளையும் டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளையும் பார்த்துருக்கிறோம். சரிதானே? அப்ப நீங்களும் ஒருக்கா இதனுடைய நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த நோட்ஸை வந்து நீங்களும் ஒருக்கா வீட்டில் இருக்கோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அல்லது ஏதாவது விளக்கமின்மைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்லுங்க. அப்ப நான் இதோட வந்து கிளாஸை வந்து முடிக்கிறேன். அப்ப நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதுல எல்லாரும் உங்களுடைய பேர்களை போட்டுட்டீங்களா? பேரெல்லாம் அனுப்பி வச்சுட்டீங்களா? இதுதான் உங்களோட அட்டெண்டன்ஸரா நான் வந்து எடுப்பேன் இந்த மெசேஜை. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் வடிவா டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கேளுங்க. அல்லது இப்ப ஒரு 25 மினிட்ஸ் இருக்கு, நீங்கள் கேட்கறதுனாலும் கேட்கலாம்.